ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் ஜெயிக்கணும், நல்லா நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்படுற உனக்காகவே தான் இந்த அதிர்ஷ்ட எண்ணை கொண்டு வந்திருக்கேன். இந்த அதிர்ஷ்ட எண்ணை தொட்டதின் மூலமாக நீ திருப்தியாக மன நிறைவோட மகிழ்ச்சியான வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ போகிற. வெற்றிங்கிறது மற்றவங்க சொல்கிறது, ஆனால் உன்னை பொறுத்த வரைக்கும் வெற்றிங்கிறது நீ சந்தோஷப்படுறதும் மனநிறைவோடு வாழுவதும் தான். எப்போவுமே உன் வாழ்க்கையில் நீ நிம்மதியாக மன நிறைவோடு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழ பழகு. இன்னும் நீ பொறுமையாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது. நீ எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கையோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் உனக்கு நல்லதாக நான் நடத்தி முடிப்பேன். பணத்தை வச்சு எந்த ஒரு உறவையும் மனிதர்களையும் நீ தாழ்வாக நினைக்க வேண்டாம். காசு பணம் இருக்கவங்கெல்லாம் பெரியவங்க, இல்லாதவங்கெல்லாம் தாழ்வானவர்கள்ன்ற எண்ணம் உனக்குள்ள, என் அன்பு பிள்ளையான உனக்குள்ள வரவே கூடாது என் செல்லமே. ஏன்னா காசு பணம் செல்வம் வசதி சொத்து சுகம் இது எதுவுமே நிரந்தரம் இல்லாதது. நான் நினச்சேன்னா நொடியில் இது அத்தனையும் மாறிவிடும். நான் உன் வாழ்க்கையில் உனக்கு எதை கொடுக்கணும்னு முடிவெடுத்து தான் உனக்கான அனைத்தையும் உயர்வாக சிறப்பானதாக அமைச்சு கொடுப்பதற்காக, உன் தலையெழுத்தை மாற்றி உனக்கான வாழ்க்கையை உயர்த்துவதற்காக இந்த எண்ணெய் தொட சொன்னேன் என் செல்லமே. நான் உன் வாழ்க்கையில் கஷ்டத்தை கொடுக்குறேன்னா உன்னை துன்பப்படுத்துவதற்காக அல்ல. உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களும் பொய்யான உறவுகளையும் போலியான நபர்களையும் நீ தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் சோதனைகளை கொடுக்குறேன்றதை புரிஞ்சுக்கோ. சில குற்றங்களை மன்னிப்பதாலும் சில குறைகளை மறப்பதாலும் தான் இந்த உலகத்தில் உறவுகள் நீடித்து இன்னும் இருந்துக்கிட்டு இருக்கு. நீயும் முடிஞ்ச அளவுக்கு தப்பு செய்கிறவங்களை மறக்கவும் மன்னிக்கவும் அவங்கள விட்டு ஒதுங்கி நிற்கவும் தயாராகு. யாருக்கும் பயப்படாமல் உன்னை படைச்ச இறைவனுக்கும் உன் மனசாட்சிக்கும் பயந்து நீ உண்மையாக வாழ்ந்தாலே எந்த பிரச்சனையும் எந்த கஷ்டமும் உன் வாழ்க்கையில் வராது. என்னை நம்பக்கூடிய உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். இதோ இப்போது உன் எதிர்காலத்தை மாற்றி உனக்கான நல்ல நேரத்தையும் உருவாக்கி விட்டேன் அல்லவா. இனி எதுக்காகவும் பயப்படாமல் புலம்பல்களையும் உளறல்களையும் தூக்கி எறிஞ்சிட்டு சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. எல்லா வழியும் வேதனையிலிருந்தும் உன்னை மீட்டெடுத்து உனக்கான நல்வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்க போகிறேன் என் செல்லமே. நீ எப்போவுமே யாரையாவது ரொம்ப பாராட்டணும், தலையில் தூக்கி வச்சு கொண்டாடணும்னு நினச்சின்னா பெரியவங்களை வேணாம், குழந்தைகளை தூக்கி வச்சு கொண்டாடி குழந்தைகளை பாராட்டு. ஏன்னா பெரிய மனிதர்களை நீ பாராட்டும் போது, தலையில் தூக்கி வச்சு கொண்டாடும் போது அவங்க சுலபமாக ஆணவத்தோடு அகங்காரத்தோடு மாறி உனக்கு துரோகம் இழைப்பார்கள். உனக்கு அது பாரமாகவும் மாறிவிடும். ஆனால் குழந்தையை தலைக்கு மேலே தூக்கும்போது அது உனக்கு பாரமாகவும் இருக்காது, அது சகுனி வேலையும் செய்யாது என் செல்லமே. எப்போவுமே ஒரு மனிதனுடைய குணம் எப்போ மாறும்னா அவனுக்கு நிறைய கஷ்டமோ பிரச்சனையோ பணத்தேவையோ இருக்கும்போது, அல்லது அவன் கைகளில் நிறைய பணம் இருக்கும்போது. நீ எப்போதுமே உனக்கு கஷ்டம் வந்தாலும் சரி அல்லது பணம் வந்தாலும் சரி உன் குணம் மாறாமல் நல்ல பிள்ளையாக இருக்கணும். கையில் கிடைக்கும் முன்பாகவே அது கிடச்சிரும் இது கிடச்சிரும்னு அதை வச்சு பெருசாக திட்டம் போடாதே. ஏன்னா கையில் கிடச்சதே கையில் தங்காமல் நிரந்தரமில்லாமல் விலகி போகிற இந்த உலகத்தில் கையில் வந்து சேர்வதற்கு முன்பாகவே எதையும் பெருசாக திட்டம் போட்டு அதுவும் வெளியே யாருக்கிட்டையும் சொல்லவும் வேண்டாம். என்னவெல்லாமோ ஆகணும்னு ஆசைப்பட்டு இப்போ எதுவுமே வேணாம் நிம்மதியாக குழந்தையாகவே இருந்திருக்கலாமே நினைக்கிற அளவுக்கு வாழ்க்கை உனக்கு நிறைய கஷ்டங்களை கொடுத்தது எனக்கு தெரியும். ஆனால் எது எப்படி இருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி உன்னை ஜெயிக்க வைக்க உன் சாயப்பா நான் இருக்கேன். நீ எப்போதும் உன்னுடைய முயற்சிகளை சரியாக செய்யும்போது அதனுடைய முடிவுகள் இனிமையானதாக சந்தோஷமானதாக அழகானதாகவே இருக்கும் என் செல்லமே. என்னை விட்டு விலகி செல்பவர்களிடமும், என்னை ஒரு நொடி கூட நினைக்காதவர்களிடமும், என்னை பேச விருப்பம் இல்லாதவர்களிடமும், என்னை வேண்டாம்னு உதறி தள்ளுபவர்களிடமும் நான் ஒருபோதும் உண்மையான அன்பை செலுத்த மாட்டேன்னு இப்போது நீ முடிவெடு. ஏன்னா உன்னை விட்டு விலகி போகிறவங்களை நீ தேடி போனினா அவங்க உன்னை இன்னும் அலட்சியமாக தான் நடப்பாங்க. உன்னை நினைக்காத மனிதர்களை நீ தொடர்பு கொண்டு பேச நினைக்கும் போது, உன்கிட்ட பேச விருப்பமே படாதவர்களிடம் நீ பேச ஆசைப்படும் போது அது எப்படி உனக்கான மரியாதையை பெற்றுத்தரும்? இது எல்லாமே உன் சுயநலத்தையும் தன்மானத்தையும் அழிக்கக்கூடிய விஷயங்கள்னு புரிஞ்சுக்கிட்டு
உன்னை விட்டு விலகி போகிறவங்கள நீயும் விலகி நிற்க கற்றுக்கோ. யார் உன்னை தேடி வர்றாங்களோ அவர்களுக்கு மட்டும் மதிப்பும் மரியாதையும் கொடுத்து அவர்களிடம் பேசவும் பழகவும் தயாராகு. எப்போதும் சத்தியமான வார்த்தைகளை பேசு. தீயவர்கள் நட்பை உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வச்சிடு. ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழக்கூடிய அழகான பிள்ளையே நீ இருந்தாதான் உன் கஷ்டங்களையெல்லாம் விலக்கி வச்சு உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுத்து உன் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்க முடியும் என் செல்லமே. வாழ்க்கைனா எப்படிப்பட்டதுன்னு பல பேருக்கு இன்னும் புரியாமலேயே வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. சில பேருக்கு வாழ்க்கைனா என்னன்ற கேள்வி புரியலை. சில பேருக்கு வாழ்க்கைங்கிற கேள்விக்கு பதில் புரியலை. உன் வாழ்க்கையிலையும் இப்போது என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்து அதை நல்ல விதமாக நான் ஆக்கி தரதான் போகிறேன். உன் மனசில் இருக்க வலியையும் வேதனைகளையும் நீ பட்ட கஷ்டங்களையும் ஒரே வார்த்தையில் சொல்லிவிட முடியாது. ஆனால் உன் மனசில் நீ அழுகிற அழுகையும் ஓசையின்றி உனக்குள்ளே இருக்கிற வலியையும் என்னால் உணர முடியும் என் செல்லமே. உன் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு உண்மையாய் நேர்மையாய் நீ உன் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்க. ஆனால் இந்த உலகத்தில் பல பேர் நாம் செஞ்ச தப்புக்கு சாட்சி இல்லைன்னு நினச்சிக்கிட்டு அழகாக தப்பு பண்ணிக்கிட்டு சுதந்திரமாக உலாவிக்கிட்டு இருக்காங்க. சாட்சிகள் இல்லைன்னு துள்ளுகிற மனிதர்களுக்கெல்லாம் அவர்கள் மனசாட்சி ஒன்று உள்ளதுன்றத நான் அவர்களுக்கு புரிய வைப்பேன். ஆடாத ஆடுற மனுஷங்களுக்கும் ஆணவமாக திரியிற மனுஷங்களுக்கும் இப்போ புரியாது. ஆனால் அவங்க படுத்த படுக்கையாக இருக்கும்போது வாழ்க்கை அவர்களுக்கு அதை பக்குவமாக உணர்த்தும். ஒவ்வொரு மனுஷன் செஞ்ச தப்புக்கும் ஆடுற ஆட்டத்துக்கும் அவன் கடைசி காலத்தில் படுத்த படுக்கையில் எல்லாவற்றையும் அனுபவிப்பார்கள் என்பதை புரிந்து கொண்டு நீ ஒருபோதும் தப்பு செய்ய யோசிக்காம, தவறை செய்ய நினைக்காம, உண்மையா நேர்மையா ஒழுக்கமா உன் வாழ்க்கையை வாழ தயாராக என் செல்லமே. பொதுநலத்தோடு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க வாழ்க்கையில் அழிந்ததாக சரித்திரமில்லை. ஆனால் சுயநலம் படைத்தவர்கள் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்ந்ததா சரித்திரமில்லை. சுயநலத்தோடு வாழ்ந்தவங்க என்னைக்குனாலும் ஒரு நாள் அழிவைத்தான் பெறுவார்கள். நீ எப்போதும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு பொதுநலத்தோடு வாழ பழகு. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன் எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் மதிப்பளித்து உன்னை ஜெயிக்க வைப்பேன். நீ என்னை நம்பி வாழும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கை சுகமாக சந்தோஷமானதாக மாறியே தீரும். எப்போதும் உன்னை விட அடுத்தவங்க நல்லா சுகமாக சந்தோஷமாக வசதியாக இருக்காங்களேன்ற எண்ணம் உனக்குள்ளே வரக்கூடாது என் செல்லமே. ஏன்னா இப்படி அடுத்தவன் நல்லா இருக்கானேன்ற அந்த எண்ணம் தான் பல பேருடைய வாழ்க்கையில் துன்பம் வருவதற்கே காரணமாக அமைஞ்சிடுது. அதனால் நீ ஒருபோதும் அடுத்தவன் வாழ்க்கையை பார்த்து பொறாமை கொள்ளாமல் பொறுமையோடு எல்லாமே நன்மைக்கே எல்லாமே நல்லதாக நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு இரு. எதை செய்கிறதா இருந்தாலும் அறகுறையாக செய்யாமல் முழுமையான திருப்தியோடு மன நிறைவோடு சரியாக செய்ய பழகு. நல்ல விஷயம்னா அதை துணிஞ்சு உடனே செஞ்சிடு. கெட்டதுன்னா முடிஞ்ச அளவுக்கு அதை செய்யாமல் அறவே தவிர்த்து விடு. எல்லா விஷயங்களையும் அலட்சியமாக கவனக்குறைவோடு செய்யாமல் நல்ல கவனத்தோடு முழுசாக ஈடுபட்டு விழிப்புணர்வோடு செய்யும்போது அது எந்த வகையிலும் உனக்கு கஷ்டத்தை தராது. இந்த சாயப்பாவும் உன் வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க வச்சு உன்னை நல்லபடியாக வாழ வச்சு காட்டுவேன் என் செல்லமே. ஓம் சாய்.